ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் சால்னா எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ நல்லா உருகுனோடனே 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நறுக்கின 500 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இது நாளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கோங்க. அடுத்தது 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமோட 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான கர்டு. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அதை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க நம்மளோட சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு டைம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கொடுத்து ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, பூரி இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே இது வந்து பொருந்தமாக இருக்கும். சாதத்துக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.